மதுரையில் ஐடி ஊழியரை காணவில்லை என்று அவரது தாயார் போலீசில் புகார் அளித்துள்ளார். வீடு விற்பனை தொடர்பாக காவல்துறை அதிகாரியுடன் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை பாமாநகர் பகுதியில் கிருஷ்ணகுமார் என்பவர் மனைவி மற்றும் தாயார் கஸ்தூரி கலா ஆகியோருடன் வசித்து வருகிறார். கிருஷ்ணகுமார் தாயார் கஸ்தூரி கலா தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். தன்னுடைய மகன் கிருஷ்ணகுமார் பெங்களூரில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாகவும் மாதந்தோறும் 2 முறை வீட்டுக்கு வந்து செல்வார் எனவும் கூறியுள்ளார். தங்கள் வீட்டின் அருகிலேயே காவல்துறையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் வசித்து வருவதாகவும் அவர் தங்கள் வீட்டை விலைக்கு கேட்டதாகவும் கொடுக்க மறுத்ததால் இரு குடும்பம் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் கிருஷ்ணகுமார் தனது வீட்டில் சிசிடிவி கேமராவை பொருத்தியுள்ளார். இந்த சிசிடிவி கேமரா தங்களது வீட்டை கண்காணிக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த காவல்துறை அதிகாரி தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வீட்டின் மாடியில் வைத்திருந்த சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பிய பின்னர் மிகுந்த மன உளைச்சலோடு இருந்ததாகவும் 14ஆம் தேதி காலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் 10 நாட்கள் கடந்த நிலையிலும் கிருஷ்ணகுமாரை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் புகாரில் கிருஷ்ணகுமாரின் தாயார் கஸ்தூரி கலா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது அங்கும் வரவில்லை என்று கூறியதால் மகனை கண்டுபிடித்து தருமாறு தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் தல்லாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணகுமாரை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.